நமஸ்காரம். அடியேன் வீரம்மாள். மஞ்சக்குடியில் உள்ள சுவாமி தயானந்தா கலைக்கல்லூரியில் செவிலியராக 19 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்து கொண்டிருந்தேன். தமிழ் கலைக்கழகம் செயல்படுத்தி வரும் தலைவர் பரத் சுந்தர் ஐயா அவர்கள், அப்துல் காதர் ஐயா அவர்கள், திருமதி பில்டெக் அருள்மொழி அம்மையார் அவர்கள் மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். தமிழ் கலைக்கழகம் 11 ஆண்டுகளாக அரிய பெரிய செயல்களை செய்து வருகிறது. அதிலும் குழந்தைகளுக்காக செயல்களை செய்து வரும்போது மனித குழுவிலிருந்து இறைவழிகளுக்கு சென்ற 63 நாயன்மார்கள் கதைகளை சொல்லி அவர்களை உருவகப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செய்து சான்றிதழும் வழங்கியுள்ளீர்கள். மாணவர்களுக்காகவும் மகளிர்களுக்காகவும் அரிய பெரிய செயல்களை செய்து வருகிறீர்கள். அதில் மாணவர்களுக்கான பரத கலை பயிற்றுவித்து பரத கலைஞர்களையும் உருவாக்கியுள்ளீர்கள் மற்றும் சிறு கோலங்கள் ஆரம்பித்து அவர்களை பெரும் ஓவியர்களாகவும் உருவாக்கியுள்ளீர்கள் மற்றும் சமையல் கலைகள் பயிற்றுவித்து சமையல் கலைஞர்களையும் உருவாக்கியுள்ளீர்கள் மற்றும் புனித உலகம் பூமி தாய் செழிப்பதற்காக மரக்கன்றுகளை ஆங்காங்கே நடைபெற்று மரக்கன்றுகளை வளர்ப்பதற்கான பராமரிப்புகளும் செய்து வருகிறீர்கள் மற்றும் மார்கழி மாதம் புனித மாதமாகிய தெய்வீகத்தன்மை எல்லாருக்கும் உருவாக்குவதற்காக 30 நாட்களும் திருப்பாவை திருப்பள்ளி பாராயணம் செய்ய சொல்லி அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கியுள்ளீர்கள். அரிய பெரிய செயல்களை செய்துள்ளீர்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி விருதுகளை வழங்கியுள்ளீர்கள். அவர்களில் ஓரிரு பெயர்களை மட்டும் நான் உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அதில் உலக மக்கள் சேவகராக திரு சே. ராமலிங்கம் ஐயா மற்றும் திருமதி ஆர். லலிதா IAS மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்களுக்கும் மக்கள் சேவகர் என்ற உயரிய விருதை வழங்கியுள்ளீர்கள். நடப்பு ஆண்டில் 300 குழந்தைகளை உருவாக்கி அவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் பயின்றிருப்பதற்காக 2 ஓதுவார்களை நியமித்து திருமதி பில்டெக் அருள்மொழி அம்மையார் உதவியுடன் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். இந்த செயல்கள் மென்மேலும் வளர்வதற்காக குருவரும் திருவரும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்.